Carry over 5, 56, 6. அப்பா எங்க? யாருடா அது? திவ்யாவா? குட் மார்னிங் பா. குளிச்சிட்டியாமா? ஓ, குளிச்சிட்டேனே. ஐமோட. ஏண்டி வெள்ளிக்கிழமை அதுவுமா எழுந்த உடனே இப்படி ஒரு போய் சொல்லணுமா? ஏம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா எழுந்த உடனே இப்படி திட்டுமா? உங்க அப்பா உன்னை இப்படி பார்த்தாருன்னா தெரியும், திட்டுனா இன்னொன்னு. கத்தாதே, நீ என்ன மாட்டி விட்டுட்டு போல இருக்கே. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் படுற கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது நான் சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போடு. பாதி கப், பாதியில பாதி. இத்தனோண்டு. அம்மா ப்ளீஸ்மா 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 போய் ப்ளீஸ். முகத்தை கழுவிட்டு வா, அப்புறம் காப்பி கொடுக்குறேன். என் செல்லம்மா, என் பட்ட. என்னடி இது? அம்மாமா, ஒரே ஒரு முத்தம், ஒண்ணே ஒண்ணு. காலம் கத்தால குளிக்காம கொள்ளாம தொட்டுட்டு போய் முகத்தை கழுவிட்டு வா போ. அடிப்பாவி, நீ இன்னுமா குளிக்கணும்? கத்துன கொன்னுடுவேன், புரியுதா? இப்ப நான் கையெடுக்க போறேன். பேச்சு மூச்சு இருக்க கூடாது, சரியா? அப்பப்பா திவ்யா இன்னும் குளிக்கல பாருங்க. என்ன பண்ற? என்னங்க இது? விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. காலையில நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நழுவிட்டு போன? அதுக்காக உங்க தங்கச்சி யாராவது பார்க்க போறாங்க. பார்த்தா பார்க்கட்டுமே. எனது அருமை மனைவியே, நான் உன்னை கொஞ்சம் விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. நேரங்காலமே கிடையாதா? விடுங்க. என்னடா இப்படி நனைஞ்சிருக்க? அது வந்து தண்ணி. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அதுப்பா, அது அது வெளியில மழை இல்லனா? ஆமா, இல்ல இல்ல. சரி சரி போ. அண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வழிறீங்க. உங்கள ஆமா, அது எப்படி எப்படி? எனது அருமை மனைவியை நான் கொஞ்சுவதில் தவறுண்டோ? அம்மா காஃபி. நீ இன்னுமா குளிக்கல? உங்க அப்பா பார்த்தாருன்னா இந்த வீடு ரெண்டாயிடும். பார்த்தா தானே, அதான் நான் அவர் கண்ணில் படாம டிங்கி கொடுத்துட்டு இருக்கேனே. வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. வாய் முழுக்க போய் உடம்பெல்லாம் சோம்பேறித்தனம். யாராவது என்ன எதுன்னு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன். என்னை பார்த்து என் தங்கிங்க வேற கெட்டு போறாங்க. என்னைக்கு நான் பெரியவங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் உருப்பிடுவேன். இன்னைக்கு இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? போ, போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு என்னாச்சு இருக்கு? என்னம்மா குவைட்டா வர? நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு தானே நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப உபசரணை எல்லாம் பண்றீங்க. ஒருத்தரும் என் கூட சண்டை போடல, திட்டல. ஏதாவது விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. பையன் பேரு சந்திரகுமார், MBA படிச்சிருக்காரு. டெல்லியில பர்சனல் மேனேஜரா வேலை செய்யறாரு. நான் போன தடவை டெல்லி போயிருந்த போது இவரை மீட் பண்ணேன். ஜெம் ஆஃப் அ மேன், ரொம்ப இன்டெலிஜென்ட். எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. உனக்கு ரொம்ப கரெக்டான மேட்ச்னு தோணுது. இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மைசெல்ஃப் வெரி லக்கி. இங்க பார், நீ கரெக்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், சரியா?
பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதுக்கு ஏன் உருன்னு இருக்க? மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு, இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதானே. இதுல என்ன ப்ராப்ளம்? என்னை யாராவது பொண்ணு பார்க்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன். எவனோ ஒருத்தன் பொண்ணு பாக்குறேன்னு வந்து உட்காருவான், அவன் காலில் விழுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவனுக்கே கழுத்து நிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாது. அழகா இருந்தா பண்ணிக்க வேண்டியதானே. விளையாடுறியா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட தனியாவே இருந்துடலாம். ஏய், என்ன பண்ண போற? தெரியல. திவ்யா, will you stop talking? And x is greater than Divya, or equal will to you stop 0 talking? and y is இங்க greater பொண்ணு than பார்க்க or வராங்க. equal to 0. Now we go on forming the simplex table. We find that after iteration 1, all the values in row 2 turn out to be greater than or equal to 0. Hence, no further iteration is needed. 4/3 P2 பொண்ணு இருந்தா தானே பொண்ணு பார்க்க முடியும். என்னடி சொல்ற? hence நான் 4 மணிக்கு வீட்டுக்கு போலனா விளையாடுறியா? f is equal to நான் போறது இல்ல. என்னடி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு? x is equal to 0. நான் போறது இல்ல. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா? அதானே பார்த்தேன். நான் சொன்னதை நீ கேட்காம இருப்பியா? அது போட்டோம். அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா? கேட்டேன். சொல்லு என்ன கேட்டா? டைவர்ஸ் கேட்டா. வாங்கி கொடுக்கட்டுமா? ஏய், பால குடிடா. ஏய், பிடி. திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு என் கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொன்னேன்ல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் எதிரி என்கிட்ட இல்ல. எதிரி என்கிட்ட இல்ல. எதிரி என்கிட்ட இல்ல. வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க. தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன். கடலை சாப்பிடுறியா? உனக்கு பயம், என்ன பார்த்து பயம். என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? என் கூட காஃபி சாப்பிடு. என்னது? எக்கனாமெட்ரிக்ஸ். அப்படின்னா அடி உதத்திருட்டுக்கும் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். நான் தான் அடி உதையெல்லாம் இப்ப விட்டுட்டேனே.
இப்ப ஒன்லி திருட்டு, அதுவும் உங்க வீட்டு திருட்டு எங்க வீட்டு திருட்டு இல்ல, கண்ணா பின்னான்னு பெரிய திருட்டு. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடின? உன் இதயத்தை. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. ஹேய் ஹேய் காட். ஹேய் என்னாச்சு? எங்க அப்பா. எங்க? கவுண்டர் பக்கத்துல. பிரவுன் கலர் சட்டை பட்ட பட்டையா அந்த ஒழுக்கத்துலயா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி. வாங்க சார். Oh my God. குட் ஈவினிங். குட் ஈவினிங். தம்பி நீங்க என்ன சார் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி. இருமா, சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வாங்க சார். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும். சார் அடுத்த தடவை கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும். ஓ தேங்க்யூ. என்ன புக்கு? இங்க என்ன பண்ற? ரிசர்ச். அட்டெண்டர் பார்த்தா நான் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவான். தள்ளவே முடியாது. முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி 10 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்ன சொல்ற? அது சொல்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இல்லையே, இருந்தா சொல்லு, அங்க போய் பேசலாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். சரி சொல்லி தொலை. I think I love you. I love you. நீ என்ன சொல்ற? ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. இதுதான் முடிவா? ஆமா ஆமா ஆமா. Hello, mic testing 1 2 3. Hello, mic testing 3 2 1. Can you hear me? Can everyone hear me? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன. உன் ஆசையை என்னால தட்ட முடியல. அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்போவாது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காவது தெரியட்டுமேன்னு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? Oh God, no. I love you. உங்க 2 பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? 2 பேரும் தான். அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல. ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல. அதனால தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே.
பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசை மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷிவ், ஆஸ் அன் அட்வொகேட் நீ கேட்கிற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன்.